வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஹோம் கிச்சன். வாங்க இன்றைக்கி பூண்டு பொடி பார்க்கலாம். பூண்டு பொடிக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாய், ஒரு 2 கைப்பிடி உளுத்தம்பருப்பு, 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1 பூண்டு நல்லா உதிர்த்து விட்டு தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. கருவேப்பிலை பூண்டெல்லாம் இருக்குது, உடம்புக்கு நல்லது. உளுந்தும் இருக்குது, ரொம்ப லேடிஸ்க்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. உப்பு தேவையான அளவு ஹீட்டில் உப்பும் போட்டுட்டு பொடிச்சு எடுத்துட வேண்டியது தான். வறுத்துட்டு பார்க்கலாம். எல்லாமே நம்ம போட்டோம், நல்லா வறுபட்டுட்டோங்க. கருவேப்பிலெல்லாம் அப்படி நொறுங்குற அளவுக்கு வறுபடணும். உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் வறுபடணும். எல்லாம் பூண்டு எல்லாமே வறுபடணும். வறுபட்டோன்னு நுணுக்கிட வேண்டியது. ரொம்ப ஈஸி, ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள், இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவு நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த ஹீட்லேயே போட்டுக்கலாம். நல்லா வறுபட்டு வச்சு பவுடரை நுணுக்க வேண்டியதான். பார்த்தாலே கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆற வச்சு நுணுக்கிடுவோம். உண்மையான பூண்டு பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, பூண்டு எல்லாம் இருக்குதா, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.